வணக்கம் மாஸ்டர். நமக பத்திரிகைக்கு என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எல்லாம் இந்த இறைவனுக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நம்ம இன்னைக்கு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த மேம்க்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு அடுத்த என்ன புராணம்னு பார்த்தோம்னா எரிபத்த நாயனார் புராணம் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அனபாயரது திருக்குலமாகிய சோழ மன்னர்களது தலைநகரங்களில் ஒன்று கருவூர் அப்படின்னு சொல்றாங்க. அனபாய சோழர் முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த அனபாயரது திருக்குலமாகிய சோழ மன்னர்களது தலைநகரங்களில் ஒன்று கருவூர். ஆழ்ந்த அகழிகளும் உயர்ந்த மதில்களும் சோலைகளும் சூழ்ந்து மாட மாளிகைகளும் மணிமண்டபங்களும் நிறைந்து விளங்குவது அத்திருநகர். அப்ப அந்த திருநகனுடைய சிறப்பை சொல்றாங்க. அங்க என்ன சொல்றாங்கன்னா, முனிவர் பலர் மாமர வடிவாகி இரு கரைகளிலும் தவம் செய்த காரணத்தால் ஆம்பிராவதி என்று பெயர் பெற்று சிறந்த நதியினால் அது சூழப்பெற்றது அப்படின்னு சொல்றாங்க. முனிவர் பலர் இந்த மாமர வடிவாகி இரு கரைகளிலும் அவங்க தவம் செஞ்ச காரணத்தினால இது ஆம்பிராவதி என்று பெயர் பெற்ற அந்த சிறந்த நதியினால இது சூழப்பட்டிருக்கு. இந்த கருவூர் அப்படிங்கிற அந்த ஊர் சூழப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இத்தலத்தில் எழுந்தருளி உள்ள இறைவருக்கு பசுபதீஸ்வரர் என்ற திருநாமம். அத்திருக்கோவிலுக்கு ஆணிலை எனப்படும். அப்ப அந்த திருக்கோயிலுக்கு ஆணிலை அப்படின்னு சொல்றாங்க பேரு. காமதேனு வழிபட்டு வரம் பெற்ற காரணத்தால் இப்பெயர் பெற்றது. காமதேனு வழிபட்டு வரம் பெற்ற காரணத்தினால இந்த பேரு ஆணிலை அப்படின்னு இந்த திருக்கோயிலுக்கு பேர் சொல்றாங்க. இத்திருக்கோயிலில் கருணை கடலாக எழுந்தருளி உள்ள அந்த பசுபதீஸ்வரை எப்போதும் வழிபட்டு கொண்டு சிவனடியாருக்கு எல்லையில்லாத அன்புடன் தொண்டு புரிபவர் எரிபத்த நாயனார். இப்ப இந்த திருக்கோயில்ல கருணை கடலாக எழுந்தருளியுள்ள பசுபதீஸ்வரை எப்போதும் வழிபட்டு சிவனடியாருக்கு அந்த எல்லையில்லாத அன்போட தொண்டு புரிந்து கொண்டு வர்றாரு நம்முடைய எரிபத்த நாயனார். சைவ உலகில் ஓங்குமாறு சிவனடியாருக்கு அடுத்த தகாத அந்த இடர்கள் வந்த காலத்தில் புகை நின்றும் புறப்பட்ட சிங்கம் போல் தோன்றி அந்த இடர் நீங்க வேதங்கள் பரவும் பரசு ஆயுதத்தால் எரிந்து உதவி புரிவார். அப்ப நம்முடைய எரிபத்த நாயனார் சிவனடியார் மேல எல்லையில்லாத அன்பு இருக்கிறதுனால அவங்களுக்கு தொண்டு புரிந்து கொண்டு வர்றாரு. அதே மாதிரி இந்த சைவம் உலகில் ஓங்குமாறு இப்ப சிவனடியாருக்கு ஏதாவது இடர்கள், தடுக்கத்தகாத இடர்கள் வந்த காலத்துல எப்படி ஒரு குகையிலிருந்து புறப்பட்ட அந்த சிங்கம் வருதோ அத மாதிரி அவரு அந்த அடியார்களுடைய சிவனடியார்களுடைய அந்த துயரை தீர்க்க இடர் நீங்க வேதங்கள் பரவும் அந்த பரசு ஆயுதத்தால எரிஞ்சு அவர் உதவி புரிஞ்சாரு அப்படின்னு சொல்றாங்க. சோ இவ்வாறு அடியாருக்கு இடர் எய்திய தருணந்தோறும் சமய சஞ்சீவியாக எய்தி உக்கிடத்து உதவும் திருத்தொண்டினை முட்டாது புரிந்து வந்தார் அப்படின்னு சொல்றாங்க. எப்பப்பெல்லாம் இந்த சிவனடியார்களுக்கு என்ன இடர் துன்பம் வந்தாலும் அதை நீக்கக்கூடிய ஒரு சமய சஞ்சீவியாக நம்முடைய எரிபத்த நாயனார் இருந்ததாக சொல்றாங்க. சோ அக்காலையில் கருவூர் என்னும் அத்தலத்தில் சிவகாமி ஆண்டார் என்னும் முனிவர் ஒருவர் இருந்தார். அங்க கருவூர் அப்படிங்கிற அந்த தலத்துல சிவகாமி ஆண்டார் என்னும் முனிவர் ஒருவர் இருந்திருக்கிறாரு. அவர் பசுபதீஸ்வரருக்கு மலர்த்துண்டு மன மகிழ்ச்சியுடன் புரியும் நியமம் பூண்டு இருந்தார். அப்ப அந்த பசுபதீஸ்வரர் இருக்காங்க இல்லையா, அந்த இறைவனுக்கு சிவகாமி ஆண்டார் அப்படிங்கிற அந்த முனிவர் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மலர்களை கொண்டு அந்த மாலையாக்கி மன மகிழ்ச்சியோட அந்த இறைவனுக்கு கொண்டு விட்டு அவர் வழிபடுறது நியமமா இருந்திருக்கு. நாள்தோறும் வைகரையில் எழுந்து அவர் நீராடுவார். அப்ப இங்க யாரை பத்தி சொல்றாங்க? சிவகாமி ஆண்டார் என்னும் முனிவர் பத்தி இங்க சொல்றாங்க. அப்ப அவர் எப்பவுமே காலையிலே எழுந்துச்சிருவார், வைகரையில் எழுந்து நீராடுவார். வாயை ஒரு துண்டினால் கட்டிக்கொண்டு திருநந்தவனத்திற்கு செல்வார். அப்ப வாயை அப்படி கட்டிக்கிட்டுதான் அவரு திருநந்தவனத்துக்கு பூப்பறிக்க அவர் போறாரு. நெஞ்சில் ஐந்தெழுத்தை உச்சரித்து கொண்டே நறுமணம் கமலும் அந்த மலர்களை மலரின் தருணத்தில் கொய்து கொண்டு சென்று திருமாலையாக கட்டி அப்பூங்கூடையை ஒரு தோளில் தாங்கி உயர்த்தி கொண்டு சென்று திருக்கோயிலில் காலந்தோறும் ஆலமுண்ட அந்த அரணாருக்கு புனைவிப்பார். அப்ப அந்த பசுபதீஸ்வரர் இறைவனுக்கு அவர் எப்படி காலையிலே எந்திரிச்சு நீராடி வாய் அந்த மனம் நம்ம படக்கூடாது இல்லையா, அதனால அவர் வாயை துணி வச்சு கட்டிக்கிட்டு
அந்த நெஞ்சில் அஞ்செழுத்து மந்திரத்தையே அவர் சொல்லிக்கொண்டே போய் நறுமணம் கமலும் அந்த மலர்களை மலரும் தருணத்தில் முட்டாவும் இருக்காம மலரக்கூடிய அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த தருணத்துல கொய்து எடுத்துக்கொண்டு சென்று திருமாலையாக கட்டி அப்பூங்குடையை தோல் மேல அவர் வச்சுக்கிட்டு உயர்த்தி கொண்டு சென்று திருக்கோயில காலந்தோறும் அந்த ஆலமுண்ட அரணாருக்கு அவர் புனைவிப்பார். இத்தகைய அரும் பெருந்தொண்டினை அகமகிழ்ந்து தவறாமல் நீதியுடன் புரிந்து வருவார் அப்படின்னு சிவகாமி ஆண்டார் அப்படிங்கிற அந்த முனிவரை பத்தி இங்க சொல்றாங்க. புரட்டாசி திங்கள் மகாநவமி விழா ஊரெங்கும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. புரட்டாசி மகாநவமி அந்த ஊரெங்கும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. அன்று நவமிக்கு முன்னாள் அஷ்டமி. சிவகாமி ஆண்டார் வழக்கம் போல் அதிகாலையில் நீராடி திருநீரும் கண்டிகையும் புனைந்து திருநந்தவனத்தில் விருப்புடன் மொட்டரா மலர் பறித்து திருப்பள்ளி தாமமாக அமைத்து கொண்டு தண்டில் அக்கூடையை தொங்கவிட்டு இறைவருக்கு தரும் பொருட்டு சாலையில் திருக்கோயிலை நோக்கி விரைந்து செல்கின்றார். அப்ப அந்த அஷ்டமி தினத்தன்னைக்கு அந்த சிவகாமி ஆண்டாருங்கிற அந்த முனிவர் வழக்கம் மாதிரி காலையில இருந்து குளிச்சுட்டு நந்தவனத்துல அந்த முட்டரா மலரை பறிச்சு அவர் எடுத்துக்கிட்டு கூடையில எடுத்துக்கிட்டு அவர் போயிட்டு இருக்காரு. சாலையில திருக்கோயிலை நோக்கி போறாரு. கருவூரை ஆளுகின்ற புகழ்ச்சோழருடைய பட்டவர்த்தனம் என்னும் சிறந்த யானை ஆம்பிராவதியில் நீராடி மிகுந்த களிப்புடன் மதம் கொண்டு வருகின்றது. இப்ப நம்ம கருவூரை பத்தி தான் பார்த்தோம் இல்லையா? அந்த கருவூரை ஆளக்கூடிய அந்த புகழ்ச்சோழர் அனபாய சோழர், அந்த கருவூரை ஆளுகின்ற அந்த புகழ்ச்சோழருடைய அந்த பட்டவர்த்தனம் என்னும் அந்த சிறந்த யானை அந்த ஆம்பிராவதிங்கிற நதியில நீராடிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட ஒரு மதம் கொண்டு அங்கிருந்து வருது. அந்த யானை வருது. அதன் மீது இரு பாகர் இருந்தனர். அந்த யானைக்கு பக்கங்களிலும் முன்னுமாக செலுத்துகின்ற பரிகோர்காரர் மூவர். இப்ப நம்ம அந்த கம்பெல்லாம் வச்சுக்கிட்டு வருவாங்க இல்லையா? அதை அடிக்கடி அதை இது பண்ணிட்டே இருப்பாங்க இல்லையா? அதை கரெக்டா போதா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த யானைக்கு பக்கங்களிலும் முன்னுமாக செலுத்துகின்ற அந்த பரிகோர்காரர் மூவர் மலை போன்ற அந்த யானை மிக்க வேகமாக வருவதை கண்டோர் அஞ்சி ஓடினார்கள். அப்ப அது அந்த ஆம்பிராவில குளிச்சுட்டு வரும்போது நம்ம கொஞ்சம் மதம் பிடிச்சு வருது. அதை பார்த்தோன்னே சிலர் பயந்து ஓடுறாங்க. யானை ஒரு தெருவழியாக சென்று முட்டி முன்னே செல்லுகின்ற சிவகாமி ஆண்டாரை பின்தொடர்ந்து ஓடி சென்று பிடித்து அவருடைய திருத்தோள் மீது தண்டில் தொங்கவிட்டிருந்த பூக்கூடையை தும்பிக்கையால் பறித்து மண்ணில் சிந்தியது. அப்ப அது மதம் கொண்டு வருது. எய்த்தால அந்த சிவகாமி ஆண்டாருங்கிற அந்த முனிவர் வாராரு பூக்கோடையில பூ எடுத்துக்கிட்டு. இந்த யானை என்ன பண்ணுச்சு? அந்த அவருடைய திருத்தோல்ல இருக்கக்கூடிய அந்த தண்டுல தொங்க விட்ட பூக்குடைய தும்பிக்கையால பறிச்சு அதை மண்ணுல சிந்திச்சு அதை எடுத்து மண்ணுல போட்டுட்டு அந்த யானை. அதை கண்ட பாகர் தண்ட மாருதம் போல் விரைந்து செல்லும் யானையை விரைந்து வேறொரு புறமாக செலுத்தி கொண்டு சென்றனர். அப்ப இவர் இந்த மாதிரி பண்ணோன்னு அந்த பாகன் என்ன பண்ணுறாரு? வேற திசையை நோக்கி செலுத்த வைக்காரு இந்த யானை. சிவகாமி ஆண்டார் தமது திருத்துண்டிற்கு தடை நேர்ந்தது குறித்து பெரிதும் வருந்தினார். ஐயோ, நம்ம அந்த வசுவதீஸ்வரருக்காக கொண்டு போற பூவை இந்த மாதிரி யானை பண்ணிட்டேன் அப்படின்னு அவருக்கு கொஞ்சம் வருத்தம் இல்லையா? இந்த தடையா வேற ஆயிருக்கே அப்படின்னு அவர் நினைச்சு வருந்துறாரு. பதைத்தார், சீறினார். மதம் கொண்ட யானையை தண்டு கொண்டு அடிக்க சென்றார். யானை விரைந்து சென்றபடியால் தளர்ந்த வயதுடைய முனிவர் அதை நெருங்க முடியாது தவித்தார். அவருக்கு கோவம் தெரியுமா? சாமி கொண்டு போற பூ இப்படி பண்ணிட்டேன்ட்டு அதை போய் பின்னாடியே போறாரு, அடிக்க போறாரு. ஆனா அது விரைவா ஓடிட்டு இவரு தள்ளாத வயது இல்லையா? இவருக்கு அந்த மாதிரி ஓட முடியல. அதனால அவர் நெருங்க முடியாம தவிக்கிறாரு. மண்மிசை வீழ்ந்தார். அந்த கீழே விழுந்துட்டாரு. கையால் நிலத்தை அரைந்தார். கோவத்துல அந்த மண் மேல நிலத்து மேல அரைகிறார் கை வச்சு. துன்ப கடலில் முழுகினார். சிவதா சிவதா என்று கூறி சிவபெருமானை துதித்தார் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே சிவகாமி ஆண்டார் அப்படிங்கிற முனிவரை பத்தி தான் இங்க சொல்லிட்டு வராங்க. சரி, யானையை உரித்து அதன் தோலை பொறுத்து கொண்ட எம்பெருமானே, சிவபெருமான் யானையை உரித்து அதன் தோலை பொறுத்து கொண்ட எம்பெருமானே, எளியவருக்கு உற்ற துணையாக நின்று ஆட்கொள்ளும் இறைவரே, அன்புடைய அடியவர் கருதும் ஞான பொருளே, கங்கா நதியும் பிறை மதியும் விளங்கும் தேவரீருடைய திருமுடியில் புனைவதற்கு உரியதாக கொடர்ந்த இம்மலரை யானை சிந்துவதோ அப்படின்னு அவர் கேட்காரு. ஏன்னா அவரு கங்கா நதியும் பிறை நதியும் விளங்கக்கூடிய தேவரீருடைய திருமுடியில புனையதுக்காக நான் கொண்டு வந்த இந்த மலரை யானை அந்த மாதிரி சிந்துமா? திரிபுரத்தை நகையினால் எரித்த விரித்தடை விமலா,
அடியேனுடைய திருத்துண்டுக்கு இப்பெரிய இடர் விளைந்ததே. தேவதேவா கருணாநிதி, இந்த வேளையில் உமது திருவடியே அடைக்கலம் அப்படின்னு அவரு கடைசியில நான் என்ன பண்ணுவேன், இப்படி ஆயிட்டேன், நீதான்பா எனக்கு அடைக்கலம்னு அவரு சொல்றாரு. யாரு? அந்த முனிவர் சொல்றாரு. அடைக்கலம் புகுந்த மார்க்கண்டேயருக்காக சிறிது சேவடி கொழுந்தால் தீண்டி மறதியை உதைத்த மாதேவா, காமனை காய்ந்த கண்ணுதற் கடவுளே, அந்தோ வைகரை எழுந்து நீராடி அருமையினும் அருமையாக எடுத்த இத்தனை மலர்களும் மண்ணில் சிதறி பயனற்றன வாயினவே அப்படின்னு அவர் வருத்தப்படுறாரு. நான் என் செய்வேன் எந்தையே, கந்த வேளை இந்த கருணாகரா, இந்த வேளை என்னை ஆட்கொள்வீர் என்று அவர் முறையிட்டார் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ அவருக்கு ரொம்ப வருத்தம். அவருக்குன்னு கொண்டு வந்ததை இந்த மாதிரி யானை கீழே தள்ளிட்ட அப்படிங்கிறதுல இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வராங்க. ஸோ இவ்வாறு சிவகாமி ஆண்டார் இறைவனை குறித்து முறையிடும் போது எரிபத்த நாயனார் அங்கு வந்தார். இப்ப இந்த மாதிரி அவர் ஒண்ணுன்னா சொல்லி கீழே மயங்கி இப்ப கீழே கிடக்காரு. ஒன்னா இந்த மாதிரி இறைவா இப்படி ஆயிட்ட அப்படின்னு அவர் நீதான்ப்பா நான் ஆட்கொள்ளணும்னா சொல்லும் போது இங்க இந்த இடத்துல யார் வர? எரிபத்த நாயனார் இங்கு வந்தார். வந்தவர் அடியவர் முறையை கேட்டு நெருப்புயிர்த்து சினம் மூண்டு புதிப்புற்றனர். இதை கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப கோபம் வந்தது. எம்பிரான் அடியாருக்கு என்றும் வழிப்பகை யானையே என்றோ அப்படின்னு சொல்றாரு. எப்பவுமே எம்பிரானுடைய அடியாருக்கு என்றும் வழிப்பகை யானை என்றோ, யானையே என்றோ, அதனை கொன்று வீழ்த்துவேன் என்று கூறி கொலை மழுவை ஏந்தி எய்தினார். அவர் என்ன சொல்றாரு? அந்த சிவனடியாராகி நீங்களுக்கு வழிப்பகையா அந்த யானை வந்துச்சா, அதை நான் இப்பவே கொண்டு தீர்த்துருவேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கையில இருக்கக்கூடிய மழுவை அவர் ஏந்தி அவர் எய்துறாரு. சிவகாமி ஆண்டாரை வணங்க, சுவாமி இந்த பெரிய இடர் புரிந்த யானை எங்கு சென்றது என்று வினவினார். அப்ப இவர் கேட்காரு, நான் போய் அதை கொண்டுட்டு வரேன், இப்படியா நடந்தது அப்படின்னு கேட்ட உடனே எரிபத்த நாயனாரு எங்க போச்சுன்னு கேட்கிறாரு யானையை. அப்ப இந்த சுவாமிக்கு தெரியாது இல்லையா, அது போயிடுச்சு. அப்ப அதை என்ன சொல்றாங்க? இந்த பெரிய இடர் புரிந்த யானை எங்கு சென்றது என்று வினாவினார். சிவகாமி ஆண்டார், ஐயனே, அடியேன் முடியா முதலாகிய முக்கட்பெரு விட்டுட்டு இந்த தெருவழியா அது போயிட்டு அந்த யானை அப்படின்னு சொல்றாரு. அந்த சிவனடியார் சொல்றாங்க, இந்த சிவகாமி ஆண்டார் இல்லையா. அப்ப எரிபத்தர் என்ன சொல்றாங்க? அடிக்கால் தாங்கள் வருந்த வேண்டாம், இனி அந்த யானை பிழைப்பது எங்கே? இப்போது அதனை கொள்வேன் என்று கூறி நெருப்பு பொறி பறக்கும் மடுவாயுதத்தை ஏந்தி கொண்டு காற்றும் நெருப்பும் கலந்து பொங்கி எழுந்தது போல மிகுந்த விசையுடன் சென்றார். யானை மீது சீறி செல்லும் சிங்கம் போன்று இருந்தது அக்காட்சி. அப்ப இவருக்கு சிவனடியாருக்கு ஒரு இடர் வந்தா இது இவர் தாங்க மாட்டாரு. எல்லாத்தையும் அவரு ஒரு சிங்கம் போல அதை சரி பண்ணிடுவார்னு நம்ம மேலே பார்த்தோம். இப்ப இறைவனுக்குன்னு அந்த சிவனடியார் கொண்டு வந்த பூ அந்த யானை தள்ளி விட்டதை இவர் படுற கஷ்டத்தை இவரால பார்க்க முடியல. நான் அதை எப்படினாலும் நான் கொண்டுருவேன்னு சொல்லிட்டு இவர் சிங்கம் போல சீறி எழுறார். யாரு? நம்முடைய எரிபத்தனார். மதம் கொண்டு செல்லும் பட்டவர்த்தனம் என்ற அந்த அரச யானையை கண்டார். இது முன் எம்பிரான் உரித்த யானையே போலும் என்று ஐயுற்றார். விண்ணவரும் மன்னவரும் தடுத்தாலும் யான் அஞ்சாது எதிர்த்து இந்த வாரணத்தை கொல்லுவேன் என்று வீர வசனம் போன்றார். எப்படினாலும் நான் இதை கொன்னே தீர்வேன்னு அவர் வீர வசனம் சொல்றார் நம்முடைய எரிபத்த நாயனார். மடுவாயுதத்தை வலமாக சுற்றி ஆர்த்தார். ஒரே பாய்ச்சலாக பாய்ந்தார். யானை மிகுந்த கோபத்துடன் கண்களில் நெருப்பு பொறி சிந்த நாயனாரை எதிர்த்து பாய்ந்தது. இப்ப இவரு மடுவை தூக்கி வீச போறாரு. இந்த யானையும் கோபத்துல நெருப்பு பொறி சிந்த அந்த நாயனாரை எதிர்த்து பாயுது. அப்பெரிய மலை போன்ற யானையை கண்டு நாயனார் அஞ்சினார் இல்லை. தாய்புரியின் தலையென்புக்கு முன் அஞ்ச தலைப்படாததென்றோ. மிகுந்த ஆற்றலுடன் எரிபத்தர் யானையை எதிர்த்து பூக்கூடையை சிதறிய அதன் தும்பிக்கையை மழுவினால் துண்டித்தார். அந்த மழுவை கொண்டு அந்த யானையினுடைய தும்பிக்கையை அவரு துண்டிச்சிடுறாரு நம்முடைய எரிபத்த நாயனார். துதிக்கை துணிப்பட்டதும் யானை கதறி பூமி மேல் வீழ்ந்து புரண்டது. பாகர் இருவரையும் இரு பக்கங்களிலும் முன்னுமாக யானையை செலுத்தி வந்த குத்துகோர் பாகர் மூவரையும் கொன்று வீழ்த்தினார். யானையை மட்டும் தும்பிக்கே விட்டல, அவன் அந்த யானை பாகன் இருப்பார் இல்லையா, அந்த யானையை செலுத்தி கொண்டு வந்த பாகர் 2 பேரு, 2 பக்கங்களையும் முன்னுமா யானையை செலுத்தி வந்த அந்த குத்துகோர் பாகர் அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. அவங்க மூவரையுமே அவர் கொன்று வீழ்த்துறாரு நம்முடைய எரிபத்த நாயனார்.
அந்த யானை தும்பிக்கையும் இந்த மழுவ கொண்டு துண்டித்து இந்த மூவரையுமே அவர் குத்தி அவர் வீழ்த்திடுறார். ஐம்புலன்களையும் ஆணவ மலத்தையும் வென்ற எரிபத்த நாயனார் பாருங்க மத்து. ஐம்புலன்களையும் ஆணவ மலத்தையும் வென்ற எரிபத்த நாயனார் பாகர் ஐவர்களையும் யானையையும் கொன்று வீரத்துடன் நின்றார். இங்க நம்ம சைவத்திட்டு இருந்த மாதிரி இங்க சொல்றாங்க, நம்முடைய ஆணவ மலம், நம்முடைய ஐம்புலன்கள், இது எல்லாமே நாம வெல்லனுடைய அதை இங்க சொல்றாங்க. ஐம்புலன்களையும் ஆணவ மலத்தையும் வென்ற எரிபத்த நாயனார் பாகர் ஐவர்களையும் யானையையும் கொன்று வீரத்துடன் நின்றார். அதை கண்ட மற்றவர் ஓடி புகழ்ச்சோழருடைய அரண்மனை வாயில் காவலரிடம் பட்டவர்த்தனமும் பாகரும் கொலையுண்டார் என்று கொற்றவன் பால் கூறும் என்றார். அப்ப இந்த நியூஸ் அரசருக்கு போயிடுது. என்ன எல்லாரும் போய் என்ன சொல்றாங்க, சோழருடைய அரண்மனை வாயில அந்த காவலரிடம் இந்த பட்டவர்த்தனம் இந்த யானையும் பாகரும் கொலையுண்டு கிடக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை சொல்றாங்க. காவலர் உள் சென்று பார்த்திபனை பணிந்து பற்றலரில்லா கொற்றவா, தேவரருடைய பட்டவர்த்தனம் என்ற யானையை சிலர் கொன்றனர் என்று பாகர் கூறினார்கள் என்றனர். அங்க கொலையுண்டு கிடக்கு, கொலையுண்டார், பாகரும் கொலையுண்டார்னு அந்த ஆளு சொல்லியிருக்காரு. அதை இந்த ஆளு இந்த காவலாளி உள்ள போய் என்ன சொல்றாரு, தேவரருடைய பட்டவர்த்தனம் என்ற யானையை சிலர் கொன்றனர் அப்படின்னு சொல்லி அந்த மெசேஜ் அந்த மாதிரி அரசத்தை கொடுக்குறாங்க. புகழ்ச்சோழர் பொறுக்கென எழுந்தார். அவருக்கு கோபம் வந்துட்டு, நம்ம அரசவன் யானையே இவன் யாரு கொண்டான்? சீற்றம் பொங்கி எழுந்தது. அவருடைய திரு மார்பில் உள்ள மாலையில் மொய்த்திருந்த வண்டுகள் எழுந்தன. சினம் மிகுதியாக எழுந்தபடியால் யார் செய்தார் என்று அவர் கேட்டார் இல்லை. சிலப்ப நம்மளும் அப்படிதான், யாராவது சொன்னோன்னா டப்புன்னு யார் செஞ்சா என்ன செஞ்சான்னு விஷயத்த கேட்க மாட்டோம். இந்த கோபத்துல சடாருன்னு நம்ம முரட்டுத்தனமா நம்ம அதை முடிவு எடுத்துருவோம் இல்லையா? அந்த மாதிரி இவரு யார் செஞ்சா என்ன ஏதுன்னு அவர் கேட்கல. அரசரு இளம் சிங்கம் போல் வீறு கொண்டு மன்னர் மணிவாயிலை கடந்தார். தேனை தலைவர்கள் அரசரது எழுச்சியை கண்டு தேனைகளை புறப்படுமாறு பறையறைந்தார்கள். இப்ப அவர் சேனை தலைவர்கள் எல்லாருமே அரசரது எழுச்சியை பார்த்தோன்னா அவங்களும் புறப்படுறாங்க, பறை அறிவிக்காங்க. வானை மறைத்த கொடிகளுடன் கூடிய எந்திர தேர்களும் யானைகளும் குதிரைகளும் புறப்பட்டன. வீரர்கள் வில்வாள் தண்டு பிண்டி பானம் முதலம் சக்கரம் மழு சூளம் முதலிய பல படைகளை ஏந்தி கொண்டு கடல் போல் புறப்பட்டனர். ஏன்னா சிலர் கொன்றனர் சொல்லியிருக்காங்க, யார் எவரும் தெரியாது. அதை பார்க்கறதுக்காக படைகளோட அவங்க சொல்றாங்க. சங்கம் தாரை காலம் பேரிகை பம்பை கண்டா உடுக்கை திமிழை முதலிய பல்லியங்கள் முழங்கியன. தேர் சக்கரங்களின் ஒளியும் யானையின் முழக்கமும் குதிரைகளின் கழுத்தின் மணியும் வீரர்களது ஆர்ப்பும் சேர்ந்து உகாந்த காலத்தில் பொங்கும் கடல் ஒளியினான பயங்கரமாக அவை முழங்கின அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு அங்க உள்ள விஷயத்த நமக்கு எடுத்து சொல்றாங்க, எப்படி இருந்தது அந்த இடம் அப்படின்னு. வீர களல் அணிந்த வேந்தர் பெருமான் ஒரு சிறந்த புறவியின் மீது ஏறிக்கொண்டு 4 வகை படைகளும் தொடர அரசமாவீதியை அவர் அடைந்தார். இப்போ புறவின்னு அந்த குதிரைன்னு நினைக்கிறேன். ஸோ வீர களல் அணிந்த அந்த வேந்தர் பெருமான் புறவியின் மேல ஏறிக்கொண்டு 4 வகை படைகளோட அவரு அந்த வீதியை போய் அடைகிறார். பாகரும் பட்டத்து யானையும் மாண்டு கிடக்கும் இடத்தை சேர்ந்தார். அங்கு பகைவர் ஒருவரையும் கண்டார் இல்லை. ஒளிமிக்க மழுவை ஏந்தி 2 கரங்களுடன் நிமிர்ந்து யானை போல் நின்று அன்பரை கண்டார். அப்ப அங்கு பகைவர் அப்படி நிறைய பேர் இவங்க கொண்டுட்ட மாதிரி அந்த இடத்துல ஆட்கள் யாரும் இல்லை. ஆனா இவர் மட்டும் மழுவை வேண்டி ரொம்ப தைரியமா யானை போல அவர் நிக்கிறாரு, நம்முடைய எரிபத்த நாயனார். உதிர குழம்பில் மலை போல் புரளும் யானையின் முன்னின்ற எரிபத்த நாயனார் மன்றுளாடும் மணிகண்டருடைய அடியார் ஆதலால் அவர் குந்திருக்க மாட்டார் என்று கருதிய மன்னர். இப்ப மன்னர் இந்த விஷயத்தை அந்த இடத்துல பார்க்கும்போது எரிபத்த நாயனார் மட்டும்தான் அங்க நிக்கிறாங்க. அப்போ இந்த அரசர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, உதிர குழம்பில் மலை போல் புரளும் யானையின் முன்னின்ற அந்த எரிபத்த நாயனார் மன்றுளாடும் மணிகண்டருடைய அடியார் ஆதலால் அவர் கொண்டிருக்க மாட்டார் என்று கருதிய மன்னர், யார் இந்த யானையையும் பாகரையும் கொன்றது என்று வெடிபட உரத்து கேட்டார். ஏன்னா அவரை எரிபத்த நாயனார் கொண்டிருக்க மாட்டாருன்னு அரசர் நினைக்கிறாரு. அப்ப யார் இதை செஞ்சது அப்படின்னு கேட்கிறாரு. பாகர் பார்த்திபனை பணிந்து, வெற்றி மாலை அணிந்த வேந்தே, தேவரீருடைய வலிமை மிக்க களிற்றுக்கு முன் எதிர்த்து நிற்க வல்ல மன்னவர் யாருளர்? எவ்விடத்தும் இல்லை. இத்தீங்கினை செய்தவர் இதோ பரசு தாங்கி நிற்கும் இவரே ஆவார் என்று கூறினார். அப்ப பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பார்த்திபன் இருக்காருலே அந்த காவலாளி, அவர் சொல்றாரு,
வேற யாரும் இல்ல, இந்த இவர் தான் இந்த மனுவை ஏந்தி நிற்கக்கூடிய இவர் தான் இந்த விஷயத்த செஞ்சது அப்படின்னு அவரு அரசத்தை எடுத்து சொல்றாங்க. அது கேட்ட அரசர், சங்க வெண்குலை அணிந்த சங்கரனுடைய அடியவராகிய தற்குண சீலர் இவர். இவரும் வந்து அடியார் இல்லையா, சங்கரனுடைய சிவனுடைய அடியார். அந்த சங்க வெண்குலை அணிந்த சங்கரனுடைய அடியாராகிய தற்குண சீலர் இவர் விளை கண்டிலரன்றி கொல்ல மாட்டார். ஏதோ ஒரு தப்பு அது செஞ்சனாலதான் இவர் வந்து கொண்டிருக்கார ஒழிய சும்மா கொண்டிருக்க மாட்டாருன்னு அரசர் வந்து சொல்றாரு. பிழை கண்டிலரன்றி கொல்ல மாட்டார், அணுத்துணையும் அறநறிய அவர் கடவார். ஆதலின் யானையும் பாகரும் தவறு செய்திருக்க வேண்டும் என்று எண்ணி சேனைகளை விளக்கி தானும் புறவி நின்றும் இறங்கினார். ஏன்னா இப்ப பார்த்தவனும் கோவத்துல மத்தவங்கன்னா என்ன பண்ணுவாங்க, என்ன இப்படி பண்ணிட்டு அப்படி இப்படின்னு கேட்பாங்க. இவரு வந்து அரசர் என்னன்னா சிவபெருமானுடைய தொண்டர் இவர் இல்லையா, அப்ப இவர் வந்து அறநெறி தவறாமல் இருக்கக்கூடியவர். அப்ப ஏதோ யானையும் பாகரும் ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க, அதனாலதான் இவர் கொண்டிருக்காரு அப்படிங்கிறத அரசர் தெரிந்து கொண்டு அந்த புறவியில இருந்து அவர் கீழே இறங்கிறாரு. சேனைகளை எல்லாம் விலகிட்டு சொல்லிடுறாங்க. கரிய பெரிய மலை போன்ற அந்த மத யானைக்கு எதிரே இம்மெய்த்தவ சீலர் சென்ற போது நன்மைக்கு மாறாக வேறு ஒன்றும் நிகழாமையால் நான் தவமுடையேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அத கரிய பெரிய மலை போன்ற மத யானைக்கு எதிரே இம்மெய்த்தவ சீலர் சென்ற போது நன்மைக்கு மாறாக வேறு ஒன்றும் நிகழாமையால் நான் தவமுடையேன். எம்பிரானுடைய அடியார் இவ்வளவு முனிவு கொள்ளுமாறு என்ன பெரும்பிழை நேர்ந்ததோ அந்தோ கெட்டேன் என்று மன்னர் மிகவும் அஞ்சினார். ஏன்னா ஒரு நல்ல ஒரு அடியாருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு அப்படின்னா அது என்ன நடந்ததுன்னு எனக்கு அந்த பெரும் பிழையை பத்தி எனக்கு சொல்லுங்கன்னு ஒரு அரசர் வந்து தயவா கேட்கிறாரு நம்முடைய எரிபத்த நாயனார்த்த. அன்பின் வடிவாகிய அரசர் தமது அருகில் நெருங்கி நின்றவர்களை விலகி நிற்க செய்து அன்பராகி எரிபத்த நாயனார் பெருமுன் சென்று அடிகால் இதனை அடியேன் அறிந்திலேன், அங்கு கேள்விப்பட்டது ஒன்று அது நிற்க. ஏன்னா அவரு என்ன கேள்விப்பட்ட, என்ன பண்ண காவலாளி போய் அரசர்கிட்ட சொன்னாங்க, சிலர் இவங்க இதை கொண்டுட்டாங்க, பட்டத்து யானையும் அந்த 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 யானை பாகரையும் கொண்டுட்டாங்க சிலர் அப்படிங்கிற மெசேஜ் மட்டும் தானே போய் கொடுத்தாங்க. அப்ப அவர் சொல்றாரு அரசர், நான் கேள்விப்பட்டது ஒண்ணு அது நிற்க, இந்த யானையால் நேர்ந்த அந்த பிழைக்கு பாகர்களுடன் இதனை கொன்ற தண்டனையே போதுமோ அப்படின்னு அரசர் கேட்காரு. ஏன்னா இது ஏதோ ஒரு தப்பு இல்லாம நீங்க ஏதோ ஒரு தவறு பண்ணிருக்கு, அதனாலதான் நீங்க கொண்டிருக்கீங்கிறத அவருக்கு வந்து சொல்லிட்டாரு, ராஜா ஒத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம இப்ப கேட்காரு, இந்த யானையும் பாகனையும் மட்டுமே நீங்க கொண்டிருக்கீங்க, இந்த ஒரு பிழைக்கு இந்த தண்டனை போதுமான அரசர் வந்து எரிபத்த நாயனார்ட்ட கேட்காரு. மேற்கொண்டு செய்ய கடவுது உண்டோ, உத்தரவாக வேண்டும் என்று பயபக்தியுடன் கேட்டார். புகழ் சோழரை நோக்கி எரிபத்தர் கூறுவார், சோழ மன்னரே, சிவகாமி ஆண்டார் நாகாபரணம் அணிந்த ஏகநாயகருக்கு காத்தும் பொருட்டு கொண்டு வந்த திருப்பள்ளு தாமத்தை இந்த யானை பறித்து சிந்தியது, அதனால் இதனை துணித்து வீழ்த்தினேன் அப்படின்னு அவர் விஷயத்தை சொல்றாரு. யானை சிவ அபராதம் செய்யும் போது மேலிருந்த பாகரும் கீழிருந்த பரிக்காரரும் விலக்கிடாது இருந்த காரணத்தால் அவர்கள் மழுவினால் மாய்த்தொடிந்தார்கள், இது இங்கு நிகழ்ந்தது அப்படின்னு. அப்போ நாமளும் செய்ய வேண்டிய கடமை நம்ம செய்யாட்டாலும் நமக்கு அது குற்றம் தான் இல்லையா. அதை இங்க சொல்றாங்க, அந்த யானை அந்த பூவை எழுதி கீழே வீழ்ச்சிச்சு, அதனால யானையை கொன்னேன். அந்த யானை அப்படி செய்ய போகும்போது பக்கத்துல இருக்கக்கூடிய பாகர்கள் அதை வந்து விளக்கல, அதனால அவங்களையும் நம்மளால கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. புகழ்ச்சோழ நாயனார் அதனை கேட்டு, அடிகேல், இத்துணை பெரிய அபச்சாரத்திற்கு இந்த தண்டனை போதாது, குற்றம் செய்த யானையையும் விளக்காதிருந்த அந்த ஏவலரையும் வைத்திருந்த குற்றத்திற்காக அடியேனையும் கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு பாகரையும் நான் வச்சிருந்திருக்கேன், இது என் தப்பு தான், அதனால இந்த பாவத்துக்கு என்னையும் நீங்க கொள்ளணும்னு ராஜா அந்த அரசர் வந்து கேட்கிறாரு. ஆனால் தேவரீருடைய திருக்கரத்தில் உள்ள மங்களம் மழுவினால் கொள்ளும் தகுதி அடியேன் பால் இல்லை, அப்ப என்னையும் இதுக்கு நீங்க இந்த குற்றத்துக்கு அடியேனையும் கொள்ளணும்னு கேட்டுட்டாரு அரசர். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, தேவரீருடைய திருக்கரத்துல இருக்கக்கூடிய இந்த மங்கள மழு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இந்த அடியாருடைய கையில உள்ள அந்த மழுவுக்கு அவ்வளவு சிறப்பு சொல்றாங்க. அந்த மழுவினால அந்த கொள்ளும் தகுதி எனக்கு இல்லை, அதனால நான் சாகக்கூடிய தகுதி கூட எனக்கு இல்லை அப்படின்னு அரசர் சொல்றாரு. இந்த வாளினால் திரியேனை கொன்று என்னை பாவத்தினின்று தீர்வு பெறுமாறு செய்யும் என்று கூறி தமது உடைவாளை எடுத்து நீட்டினார். அதை வச்சு நான் வந்து இறந்து போக கூட எனக்கு தகுதி இல்லை, அதனால இந்த வாளை வச்சு என்ன நீங்க வந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி உடைவாளை எடுத்து
அந்த அரசர் நீட்டுறாரு. அரசருடைய பணிவையும் அவருடைய அரும்பெருங்குணங்களையும் எரிபத்தர் நோக்கினார். இவருடைய அன்புக்கு அளவில்லை. பட்டத்து யானையும் பாகரும் மாண்டது போதாதென்று தன்னையும் கொள்ளுமாறு வேண்டுகின்றார். அந்தோ கெட்டேன், இப்போது இந்த வாளை நான் வாங்காது இருப்பனேல் இவர் தன்னைத்தானே வாளினால் மாய்த்துக் கொள்வார் என்று அஞ்சி அவ்வாளை வாங்கி கொண்டார். இப்ப இவரு எரிபத்தனாயிரம் என்ன நினைக்காரு, ஐயோ நம்ம சரின்னு வாழை வாங்கலைன்னா, ஐயோ இப்படி ஒரு பாகரையும் இந்த யானையும் இப்படி பண்ணிட்டு இப்படிப்பட்ட பாகரையும் நான் அரச வேலை வச்சிருந்து இருக்கேனே, இதுக்கு இது போதாது, இந்த தண்டனை என்னையும் கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்ப இவரு கொல்லாம இருந்துட்டேன்னா தான் கையில உள்ள வளை வச்சு தன்னையே கூட அவரு கொண்டுக்கிடுவாரு இல்லையா? அதுக்காக வேண்டி இவர் வாங்குறாரு. அந்த ஒரு கையில இருந்து, ராஜா கையில இருந்து எரிபத்தனாயிரம் அவ்வாளை வாங்கி கொண்டார். அரசர் வாளினால் எறவாமல் உய்வு பெறும் பொருட்டே எரிபத்தர் வாளை வாங்கினார். ஆனால் அரசர் அவர் கருத்தை அறியவில்லை. ஏன்னா அந்த வாளை வாங்கினது அதுக்காகத்தான், நம்ம செயல அவரே தன்னாடி கையில உள்ளதை வச்சு தானே கூட கொண்டு அவர் செத்துருவாரு அப்படிங்கிறத தடுக்கிறதுக்காக இவரு வாளை வாங்குறாரு. ஆனா அரசருக்கு இந்த கருத்து புரியல, அறியல. தன்னை கொன்று அப்பிழையினின்றும் நீக்கி ஆட்கொள்ளும் பொருட்டே வாங்கினார் என்று எண்ணினார். இப்ப தன்னையும் கொண்டு அந்த பிழையிலிருந்து நம்மளை நீக்கிறதுக்காக, அப்படிங்கிறதுக்காக, நம்மளையும் கொள்றதுக்காக தான் அவர் வாங்கினாருன்னு அரசர் நினைச்சுக்கிட்டார். ஓகேங்களா? அவர் அறியல. புகழ் சோழர் தொழுது நின்று அடியேன் என்ன தவம் செய்தேனோ, இப்பெருந்தொண்டர் வாளால் என்னை கொன்று என் பிழையை தீர்த்து உதவி செய்ய பெற்றேன் என்று பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தார். எரிபத்தர் அத்திறத்தை நோக்கி முன்னிலும் உம்மிதரானார். யானையும் பாகரும் மாண்டதுடன் தானும் ஆள வேண்டும் என்று வாளை தந்து பெரு மகிழ்ச்சி அடையும் இந்த எல்லையில்லாத அன்பனாருக்கு தீங்கு நினைத்தேனே என்று எண்ணினார். அப்ப இவருமே என்னதார், ஐயோ நான் இப்படி நினைச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி எண்ணுதார். அன்றையும் தன்னுயிரை நீக்கவும் கருதி அவ்வாளினால் தன் கழுத்தினை அறிய முயன்றார். அது கண்ட அரசர் பெருமான் உடனே இவர் எரிபத்தனர் தன்னுடைய உயிரை நீக்கிறதுக்காக வாழை வச்சு தங்களுடைய கழுத்தை அறிய முயன்றாரு. அது கண்ட அரசர் பெருமான் பெரிதும் அஞ்சினார். இப்பெரியார் செய்கை இருந்தவாறு இது என்னை கெட்டேன் என்று கடிது சென்று எரிபத்தர் கையிலிருந்த வாளையும் அவர் கையையும் பிடித்து கொண்டார். மன்னர் விடாது பற்ற மாதவராகிய எரிபத்தர் மிகவும் வருந்தி நின்றார். அளவில்லாத அன்பினால் வந்த அந்த இடரை அகற்றும் பொருட்டு உற்றவிடத்து உதவும் பற்றிலா பரமன் திருவருளால் வானில் ஒரு இனிய அருள் வாக்கு பிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. சோ இவரு இப்படி நினைச்சுக்கிட்டாரு, ஐயோ நம்ம இந்த தண்டனைக்கு இது போதான்னு சொல்லி நம்மளை கொள்ளுதுக்காக தான் இவரு வாங்கிட்டாருன்னு நம்மளை பத்தி இவரு இப்படி நினைச்சிட்டாரேன்னு அது அப்படி நினைச்சு எரிபத்த நாயனாரு வருந்தி அவரை தன்னை கொள்ள போய் கடைசியில ஒருத்த குத்தர் பிடிச்சு நின்று ஒரு இதோட ஆயிட்டாங்க. நல்ல ஒரு அந்த அன்பனுடைய வெளிப்பாட அதை சொல்றாங்க. சோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த பரமன் திருவருளால வானில இருந்து ஒரு இனிய அருள் வாக்கு பிறந்தது. உலகமெல்லாம் போற்றும் தகைமையுடன் கூடிய அன்பு மிகுந்த ஆர்வலரீர் இத்திருத்தொண்டின் பெருமையை உலகிற்கு உணர்த்தும் பொருட்டு புனிதமாகிய மலரை யானை சிந்துமாறு சிவபெருமான் அருள் கூட்டியது என்று வானொலி எழுந்தது. அப்ப பாருங்க, எல்லாமே அவன் செயல்தான். நம்ம பார்க்கிறோம், சைவ சித்தாந்தத்திலேயே நம்ம படிக்கிறோம் இல்லையா? கட்டுநிலையும் அவன் தான் பண்றான், முக்திநிலையும் அவன் தான் கொடுக்காங்க மாதிரி இங்க எல்லாமே அவர் சொல்லிட்டாரு. திருத்தொண்டினுடைய பெருமையை இந்த உலகத்துக்கு நான் உணர்த்துவதற்காகத்தான் இப்படி ஒரு புனிதமாகிய மலரை யானை சிந்துமாறு பண்ணது சிவபெருமான் அருள் கூட்டியது என்று வானொலி எழுந்தது. ஒலி எழுந்ததும் யானையும் எழுந்தது. அந்த சத்தம் காட்டோன்னு இறந்த யானை திரும்பவும் எந்திரிச்சிட்டு பாகரும் எழுந்தனர். தமது கழுத்தில் பூட்டிய வாளை விட்டு எரிபத்த நாயனார் புகழ்ச்சோழருடைய திருவடி மேல் வீழ்ந்தார். வேந்தர் பெருமானும் வாளாயுதத்தை எரிந்துவிட்டு எரிபத்தர் பாத மலர் மீது வீழ்ந்தார். தேவர்கள் பூமலை பொழிந்தனர். அப்ப 2 பேரும் உத்தகுத்தர் விழுந்து வணங்குறாங்க. தேவர்கள் பூமலையை பொழிகிறாங்க. இருவரும் எழுந்து வானத்தில் எழுந்த அருள்நாத ஒளியை போற்றி நின்றனர். பூக்கூடையில் மலர் முன்போல் நிரம்புமாறு மறை புகழ் இறைவர் திருவருள் புரிந்தார். திரும்ப அந்த பூக்கொடைக்குள்ள எல்லா மலர்களும் அங்க முன்போல நிரம்புமாறு அவர் பண்ணிட்டார். அந்த திருவருட் செயலை சிவகாமி ஆண்டார் கண்டு பெரிதும் மகிழ்ச்சி விட்டார். உறங்கி எழுந்தது போல எழுந்த யானையை பாகர் மன்னர் பெருமான் முன்னிறுத்தி வணங்கினார்கள். எரிபத்த நாயனார் தோழரை நோக்கி, பெருமானே, அடியேன் மகிழுமாறு இந்த பெருமை தாங்கி யானை மீது ஏறி அரண்மனைக்கு எழுந்தருள்வீர் என்று அவர் வேண்டினார். அரசர் சொல்றார் எரிபத்த நாயனார், அந்த யானை மேல ஏறி அங்க வாங்கன்னு. அடியவர் ஆணையை மறுக்க அஞ்சி புறவி மேல் வந்த புரவலர் யானை மீது ஏறினார். 7 கடலும் ஒருங்கே ஒலித்தது போல் சேனைகள் ஆர்த்தன. மண்ணுளார் மகிழ்ந்து வாழ்த்தினர், விண்ணுளார் வியந்து போற்றினர்.
புகழ்ச்சோழர் பொன்னம்பலத்தில் ஆடிய தேவடியை சென்னியில் தூடி அரண்மனைக்கு சேர்ந்தார். சிவகாமி ஆண்டார் தமது மலர் தொண்டினை செய்யும் பொருட்டு பூக்கூடையுடன் திருக்கோவிலுக்கு சென்றார். எரிபத்த நாயனார் என்னே சிவனடியார் திருத்தொண்டர்கள் அறிவதற்கு அறியார் என்று எண்ணி எண்ணி அற்புதம் அடைந்தும் சோழருடைய அன்பினுடைய பெருக்கை உண்ணி உண்ணி உள்ளம் உவந்தும் தமது திருப்பணியை நோக்கி சென்றார் அப்படின்னு திரும்ப அவங்களுடைய தொண்டுகள் இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. இவ்வாறு எரிபத்த நாயனார் அடியார்க்கு எய்தும் இடர்களை நீக்கி உச்சிடத்து உதவி செய்து நல்ல தவத்தினை தாங்கி வன்தொண்டு புரிந்து முடிவில் திருக்கைலாய மலையில் சிவகணங்களின் தலைவர்களுக்கெல்லாம் தலைவராகும் பெரும் பதம் பெற்று இன்புறுவார் ஆயினர் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த எரிபத்த நாயனார் அப்படிங்கிறவரு நம்முடைய சிவன் அடியார்களுக்கு ஏற்படக்கூடிய அவ்வப்போது ஏற்படக்கூடிய துயரம் என்ன வந்தாலும் அதை நீக்கக்கூடிய இந்த உதவியை எரிபத்த நாயனார் அவர் செய்துட்டு வந்திருக்கிறார் இல்லையா. அதனால இந்த சிவபெருமான் என்ன கொடுக்காரு, திருக்கைலாய மலையில சிவகணங்களுடைய தலைவர்களுக்கெல்லாம் தலைவராகக்கூடிய பெரும் பதத்தை பெற்று அவர் இன்புறுவாராயினர் அப்படின்னு சொல்றாங்க மக்கள். அப்ப அதனுடைய விளக்கத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிவபெருமான் சரம் அசரம் என்ற 2 இடங்களிலும் நிறைந்திருக்கின்றார். ஆனால் சரம் எனப்படும் உயிர்களிடத்தில் விசேடமாக நிற்கின்றார். இறைவன் உயிர்களிடத்தும் உலகிடத்தும் அவர் கலந்துதான் இருக்காரு இல்லையா. அதை என்ன சொல்றாங்க, சரம் எனப்படும் உயிர்களிடத்தில் விசேடமாக நிற்கின்றார். அதிலும் அடியார்களிடத்திலே தயிரில் நெய் போல விளங்கி தோன்றுகின்றார். இப்ப நம்மள்ட்ட எல்லாம் பால்ல தயிர், இந்த பால்ல நெய் மாதிரி இருக்காரு. அடியார்களிடத்துல தயிரில் நெய் போல அவர் விளங்குறாரு. ஆதலின் அடியார் பக்தி சிறந்தது. அடியவருக்கு எய்தும் இடர் களைவது சிறந்த திருத்தொண்டு ஆகும். இப்ப அடியவருக்கு எய்தக்கூடிய இந்த இடரை களைவது சிறந்த திருத்தொண்டுன்னு சொல்றாங்க. சோ அது துணிவும் பணிவும் ஆற்றலும் படைத்தவருக்கே செய்வதற்கு உரியது. அப்ப அவங்களுக்கு ஒரு இடர் வந்தனா அதை நீக்கணும்னா அதுக்கேற்ற துணிவு இருக்கணும், பணிவு இருக்கணும், ஆற்றல் இருக்கணும். அப்படிப்பட்டவருக்கு தான் அது சாத்தியம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இத்திருத்தொண்டினை மேற்கொண்டவர் எரிபத்த நாயனார். அடியவருக்கு எய்தும் இடர்களை மழுவினால் எரிந்து நீக்கி உபகரிப்பவர் ஆதலின் அது காரணமாக இத்திருநாமத்தினை அவர் பெற்றார் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எரிபத்த நாயனார் இல்லையா. அடியவருக்கு எய்தும் இந்த இடர்களை மழுவினால் எரிந்து நீக்கி உபகரிப்பவர் ஆதலால அது காரணமாக இந்த திருநாமத்தை அவர் பெற்றிருக்கார். இவர் திரு அவதாரம் செய்த திருத்தலமாகிய கருவூர் ஒரு சிறந்த திருத்தலம். இங்கு கொங்கு நாட்டு தேவாரம் பெற்ற 7 தலங்களுள் இது ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. கொங்கு நாட்டு தேவாரம் பெற்ற 7 தலங்களுள் ஒன்று இந்த கருவூர். சோழ மன்னன் முடிசூட்டும் சிறந்த இடம் 5னுள் ஒன்றாகவும் இத்தலம் அமைந்திருந்தது. ஆம்பிராவதி நதிக்கரையில் விளங்குவது கருவூர். இத்தலத்தில் காமதேனு வழிபட்டபடியால் திருக்கோவிலுக்கு ஆணிலை என்ற பெயர் உண்டாயிற்று அப்படின்னு சொல்றாங்க. சோ திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் ஆணிலை என்றே அருளி செய்து இருக்கின்றார் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே மஸ்டர்ஸ். சோ இந்த எரிபத்தர் அடியாருக்கு அடாதன நேர்ந்த போது இந்த அடியார்களுக்கு அடாதன நேர்ந்த போது அதனை விளக்கும் பொருட்டு பரசு என்ற அந்த படையை அவர் தாங்கி இருந்தார். அந்த பரசு ஏனைய போர் வீரர் தாங்கிய ஆயுதம் போன்றது அன்று. அது அடியவர் அல்லலை அகற்றும் பொருட்டே பயன்படுவது. ஆதலின் அதனை சேக்கிலார் அடிகள் பழமறை பரசும் தூய பரசு என்பார், மங்களம் மழு என்பார் புகழ்ச்சோழர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவர் கையில ஏந்தி இருந்த அந்த பரசுங்கிறது ரொம்ப ஒரு விசேஷமான ஆயுதம். அது இந்த அடியவர்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பத்தை மட்டுமே போக்கக்கூடிய அல்லது அகற்றும் பொருட்டே அது பயன்படுவதாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. சிவகாமி ஆண்டார் கரூர் ஆணிலை கோயில் இறைவருக்கு விதிப்படி மலர்த்தொண்டு புரிந்து வந்தவர். அவர் செய்த தொண்டினுடைய அருமையை அந்த பாட்டை இங்க கொடுத்துருக்காங்க. திருவிருத்தத்தால் உலகம் உணர்ந்து உய்ய ஆசிரியர் இந்த மாதிரி பாட்டு பாடி இதை நமக்கு விளக்கி இருக்காங்க. சிறையடி புகுதா முன்னம் சிறுகாலை எழுந்திருந்து நீராடி உடைவர விற்பாக நீல்காவின் வாசமலர் வகை வகை எடுத்து தொடுத்து இறைவருக்கு புனைத்தல் வேண்டும். மொட்டராமுன் மலர் பறிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எந்த ஸ்டேஜில் இந்த மலரை பறிக்கணும் அப்படிங்கிறத இங்க சொல்றாங்க. மலர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி உள்ள அந்த ஸ்டேஜில் சொல்றாங்க. சிறந்த சிவபுண்ணியம் பூவும் நீருமே அப்படின்னு சொல்றாங்க. சிறந்த சிவபுண்ணியம் பூவும் நீருமே. பூவும் நீரும் கொண்டே மனவாக்குக்கு எட்டாத பரமனை வழிபடுதல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க.
பூவும் நீரும் என்ற இரு படைகளை கொண்டே மார்க்கண்டேயர் மரளியை வென்றார் அப்படின்னு சொல்றாங்க மாஸ்டர். அது என்னன்னு எனக்கு தெரியல. மரளியை வென்றார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த சிவபெருமானுக்கு நம்ம சிவபுண்ணியம் அப்படிங்கிறது இந்த பூவும் நீரும் வச்சு நம்ம வந்து வழிபாடு பண்றதை இங்க சொல்றாங்க. ஸோ இத்திருத்தொண்டினை முறையாக செய்யும் சிவகாமி ஆண்டார் கொய்து வந்த அந்த மலர் பூக்குடையை அரசனுடைய பட்டத்து யானை மதம் கொண்டு பறித்து மண்ணில் சிந்தியது. அப்படி நிகழ்ந்த நாள் புரட்டாசி மாதம் நவமிக்கு முன்னாள். அந்த நவமிக்கு முன்னாடி அஷ்டமி. நவமி விழா அக்காலத்திலேயே சிறப்பாக கொண்டாட பெற்றது என்பது இதனால் நமக்கு விளங்குகின்றது. இன்றும் எல்லா ஆலயங்களிலும் புரட்டாசி பிரதமையிலிருந்து நவமி வரை 9 நாட்களிலும் இனிது மகாநவமி விழாவை அவர்கள் வந்து கொண்டாடுகின்றார்கள் அப்படின்னு சொல்றாங்க. திருத்தொண்டில் அளவு கடந்த அன்பு பூண்ட சிவகாமி ஆண்டார் தமது தொண்டுக்கு இடையூறு நேர்ந்ததே என்று மிகவும் வருந்தினார். சிவதா சிவதா என்று ஓலமிட்டார். சிவதா என்பது சிவபெருமானை குறித்து ஓலமிடும் ஒரு சொல் அப்படின்னு அதை சொல்றாங்க. யானையை உரித்த வானவா, யானையால் இந்த இடர் வந்ததே என்ற கருத்தில் களியானை நீருரியாய் சிவதா அப்படிங்கிறதும், ஆறும் மதியும் அணியின் சடைமேல் ஏறும் மலரை கரி சிந்துவதோ என்பதும் ஆகிய அந்த சொத்திரம் வந்து மிகவும் மிக மிக விடுமியன அப்படின்னு அதை காட்டுறாங்க. ஸோ எரிபத்திர முறையை கேட்டு அடியார்க்கு யானை வழிப்பகை என்று கருதினார். சிவபெருமானையும் ஓர் அசுரன் யானை வடிவில் வந்து கொல்ல முயன்றான். கோச்சங்கட் சோழரது முற்பிறப்பாகிய சிலந்திக்கும் யானை பகையாக நின்றது அப்படின்னு அவங்க வந்து அதையும் சொல்றாங்க மாஸ்டர். ஸோ மதம் கொண்ட அந்த யானையை எரிபத்தர் எதிர்க்கின்றார். அவருடைய அஞ்சாமை அளவிடற்பாட்டோ தாயின் தலையின் பின் முன் அந்த அச்சம் வந்து நிற்குமோ அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு. ஸோ குற்றம் புரிந்த உறுப்பாகிய தும்பிக்கையை அவர் துண்டித்தார். யானை குற்றம் புரிந்த போது அதனை தடுக்காதிருந்தமையால் அதன் மேலிருந்த பாகர் இருவரையும், இருபுறத்தும் முன்னும் நின்ற பாகர் மூவரையும் ஆக 5வரையும் அவர் கொண்டார். இது ஆணவ மலமாகிய யானையையும் புலன்கள் 5ஐயும் வென்றார் என்ற அருட்குறிப்பையும் இது இங்கு உணர்த்துகின்றது. இப்ப நாமளும் 5 நம்ம வந்து அந்த 5 வெல்லணும். இந்த ஆணவ மலமும் நம்மள்ட்ட இருந்து போகணும் இல்லையா? அந்த இதை பத்தி அவங்க அதை வந்து இங்க ஓமையா காட்டுறாங்க. ஏனைய பாகர் சென்று அரசரிடம் விளக்கமாக கூறாமல் பட்டமால் யானை விழச்சென்றனர் சிலர் என்று கூறினர். அரசருக்கு உடனே சினம் பொங்கி எழுந்தது. அதனால் செய்தார் இன்னார் என்று அங்கனமே தெளிவுபட அவர் வினாவினார் இல்லை. அவர் வந்து சொல்லும் போது அதை விவரமா கேட்கல, யார் செஞ்சா என்னன்னு ஒரு வினாவும் அவர் வந்து எழுப்பல. அரசர் சீறி எழுந்தவுடன் 4 வகை படைகளும் எழுந்து சூழ்ந்து புறப்பட்டன. அவற்றை கண்டு எரிபத்தர் அஞ்சினார் இல்லை, அகலவும் இல்லை. வீரத்துடன் வீறு கொண்டு நிற்கின்றார். ஆரங்கண்டிகை பூண்ட அடியவர் வீரம் நம்மால் விளம் தகையதோ அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க. சோ யானையை கொன்றவர் எரிபத்தர் என்று தெரிந்த மன்னன் அரணிடம் அன்பு பூண்டவர் கருணை வடிவினர் ஆவார். இப்ப ஒரு விஷயத்த செஞ்சாலும் அது யாரு செஞ்சா அப்படின்னு சொல்லும் போதே அவங்க எதுக்காக செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறதே நமக்கு தெரியும் இல்லையா? அது மாதிரி இங்கே அவர் கண்டுபிடிக்கிறாரு அரசன் மன்னன். அரணிடம் அன்பு பூண்டவர் கருணை வடிவினர் ஆவார் யானையை கொன்ற எரிபத்தர். ஆதலின் குற்றம் இருந்தாலுடைய இத்தண்டனை புரியார் என்று ஊகித்து உணர்கின்ற அருமையும் இங்கு சிந்தனைக்கு உரியது. புகழ்ச்சோழர் அடியவருக்கு யானையால் வேறு ஒன்றும் தீங்கு விளையாமை குறித்து மகிழ்ந்தார். இன்னும் வேற ஒன்றும் செய்யல, போதானே அடி போச்சு, இந்த இவரை ஒன்றும் பண்ணல இல்லையா? ஸோ அதனால அவர் மகிழ்றார். தீங்கு என்ற சொல்லை கூட அவர் சொல்ல அஞ்சி வேறொன்றும் புகுதாவிட்ட அத்தவமுடையே நீங்கின்றார். குதிரையை விட்டு இறங்கி எரிபத்தரை தொழுதார். என்ன நடந்தது என்றும் இந்த யானை என்ன தீங்கு செய்தது என்றும் கேட்கவில்லை. இந்த யானை செய்த குற்றத்திற்கு பாகரோடு அது இறந்ததே போதுமோ, வேறு என்ன தண்டனை விதிக்க வேண்டும், அருள் செய்யும் என்கின்றார். ஐயோ அந்த யானை என்ன பண்ணுச்சு, என்ன அப்படிலாம் அவர் கேட்கல. அவருக்கு புரிஞ்சுட்டு இவர் வந்து ஒரு அடியாரு, நெறிப்படி நடக்கக்கூடியவர். அப்போ அதனால கருணை வடிவினர் இவரு ஏதோ ஒரு தப்பு இல்லாம அங்க வந்து இந்த மாதிரி அவர் கொண்டிருக்க மாட்டாருங்கிறத தெரிஞ்சுதான் இந்த தண்டனை போதுமா அப்படிங்கிற மாதிரி அது கேட்கிறாரு அரசர். என்று அவர் கூறும் அந்த சொல் எவ்வளவு உருக்கமாகவும் பணிவாகவும் இருக்கின்றது என்பதை அன்பர்கள் உற்று நோக்குக. அடியவரை வினவும் மரபு இது. மிக மிக இனிமையான இப்பகுதியை எண்ணுந்தோறும் உலகம் எய்துகின்றது. எரிபத்தர் நிகழ்ந்ததை கூறினார். கேட்ட மன்னர் இத்தண்டனை போதாது என்று கருதினார். குற்றம் புரிந்த யானைக்கு உரியவர்
தானே ஆதலின் தன்னையும் கொல்லுமாறு வேண்டுகின்றார். ஏன்னா குற்றம் புரிந்த யானைக்கு உரியவர் அந்த அரசர் இல்லையா, அதனால அவரு தன்னையும் கொல்ல சொல்லி சொல்றாரு. அதுவும் எரிபத்தருடைய திருக்கரத்து விளங்கும் அந்த மங்கள மழுவினால் கொல்லப்படுவதற்கு தனக்கு தகுதி இல்லை என்கின்றார். தன் உடைவாளை தந்து கொள்ளுமாறு வேண்டுகின்றார். என்னே இவருடைய அன்பு அப்படின்னு சொல்றாங்க. இவ்வேளை அவ்வாளை வாங்காது நின்றால் தன்னைத்தானே மாய்த்து கொள்வார் என்று கருதி வாளை எரிபத்தர் வாங்கி கொண்ட தன்மையும், தன்னை கொள்ளும் பொருட்டே அவர் வாங்கி கொண்டார் என்று மன்னர் மகிழும் அன்பின் தன்மையும் நினைந்தால் எந்த கருங்கல் தான் கரையாது. இத்தகைய அன்புடைய மன்னர் திருக்கரத்துடைய வாளை வாங்கி அவர் மனத்தில் தன்னை கொள்ளும் பொருட்டு வாங்கியதாக எண்ணம் வர செய்தோமே என்று வருந்திய எரிபத்தர் அவ்வாளினால் தன்னையே மாற்ற முயன்ற அந்த அன்பை யாரே அடக்க வல்லார். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யற விஷயத்துல ஒவ்வொருத்தரும் எப்படி அந்த தங்களுடைய அன்பு வந்து அவங்க பகிர்ந்துக்கிறாங்க அப்படிங்கிறது வெளிப்படுத்துறாங்க, காட்டுறாங்க. சோ ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே, ஐயோ இப்படி என்ன தப்பா நினைச்சிட்டேன். இப்ப நம்ம சில நேரம் செய்வோம், ஐயோ நம்மளை இப்படி தப்பா நினைச்சிட்டாங்க, நான் இப்படி பண்ணினேன், இப்படி தப்பா நினைச்சிட்டாங்களா அப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி எரிபத்தனாயிரம் ஐயோ இப்படி நினைக்க நம்ம இப்படி நினைச்சு பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறார். சோ மன்னன் தன்னை கொல்ல தந்த அந்த வாளால் எரிபத்தர் தன்னையே மாய்த்து கொள்ள முயன்ற போது வேந்தர் விரைந்து தடுக்கின்றார். இருவரும் அன்பினால் இவ்வாறு தாம் தாமே உயிர்விட துணிந்து நிற்கும் இந்த இடரை இறைவரை என்று வேறு யார் தவிர்க்க வல்லார் அப்படின்னு கேட்கிறாங்க. சோ தொடுந்தகை அன்பின் மிக்கீர் என்ற அருணாத ஒளி வானத்தில் எழுந்தது. இத்தனைக்கும் நமது அருளே காரணம் என்றது யானையும் பாகரும் எழுந்தனர். எல்லாம் இறைவனுடைய திருவருள் தான், அவனுடைய வேலைதான் இல்லையா. இனி உயிர்கொலை ஐம்பெரும் பாதகங்களில் ஒன்றாயிட்டே, அக்கொலை பாதகம் புரிதல் தகுமோ, அப்பாதகம் புரிந்த எரிபத்தரை திருவருள் ஆட்கொள்ளுமோ அப்படிங்கிற அடுத்த கேள்வி கேட்காங்க. உயிர்கொலை அப்படிங்கிறது பாதகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இதுல ஒண்ணு பஞ்சமா பாதகம்னு சொல்லுவாங்க, அந்த இதுல ஒண்ணாயிட்டே. அப்ப அந்த கொலைபாதகம் புரிதல் வந்து சரியா தகுமா, அப்பாதகம் புரிந்த அந்த எரிபத்தரை இந்த திருவருள் வந்து ஆட்கொள்ளுமா எனின் அது பாதகம் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த இன்டென்ஷன் வந்து நம்ம பார்ப்போம் இல்லையா, அந்த எதுவுமே ஒரு வினையான அந்த இன்டென்ஷனை பொறுத்து தான் இருக்கு. அத மாதிரி இவங்க சொல்றாங்க, அது பாதகம் ஆகாது. அரணிடம் அன்பு பூண்டார் எவ்வுயிரும் பராபரன் சந்நிதி என்று உணர்ந்து உயிர்களிடம் அவர் அன்பு பூண்டு ஒழுகுவார். சிவ அபசாரம் செய்தோர் மறுமையில் எரிவாய் நிறையம் புகுந்து பெருந்துன்பம் எய்துவார். அதாவது சிவ அபசாரம் செய்யறவங்க மறுமையில அந்த எரிவாய் நிறையம் புகுந்து அந்த என்னது அது நரகத்துல விழுந்து அந்த துன்பத்தை அனுபவிப்பாங்க. அத்துன்பம் உயிர்களுக்கு நேராத வண்ணம் கருணையினால் புரிந்த இச்செயல் குற்றமுடையது ஆகாது. அது அவ்வுயிர்களுக்கு புரியும் உபகாரமே ஆகும் அப்படின்னு அதை சொல்றாங்க. சோ அரணிடம் அன்பு பூண்டார் எவ்வுயிரும் பராபரன் சந்நிதி என்று உணர்ந்து உயிர்களிடம் அன்பு பூண்டு உழவக்கூடியவர். அப்ப சிவ அபச்சாரம் செய்தவங்க மறுமையில இந்த தண்டனை அவங்களுக்கு இருக்கு, அந்த இது நீங்கிறதுக்காகத்தான் இவர் இப்படி பண்ணாரு, இது வந்து ஒரு பாவம் இது வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்லி இதை முடிக்கிறாங்க மாஸ்டர்ஸ். எஸ் மாஸ்டர்ஸ், இவ்வளவு நேரம் பொறுமையோட கேட்டவங்க எல்லோருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி மாஸ்டர்ஸ். நன்றி.